ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் ஒரு பூஜை கூட போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே போட்டுட்டு கொஞ்சம் வயர் மிச்சம் வச்சுருந்தேன். அந்த வயரையும் நான் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வயர் வாங்கி அதை கட் பண்ணி பூஜை கூட போட்டிருக்கேன். குட்டி கூட தான், ஆனால் நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். முதல்ல 4 அடியில் 13 வயர் வெட்டிக்கணும். 4 அடியில் 13 வயர் வெட்டிட்டு 4 அடியில் 13 வயர் கட் பண்ணி நீங்கள் எப்போவும் கூட போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ரன்னிங் வயர் வச்சு கூட போட்டுட்டு வரணும். 13 அடி. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு இதை போட்டுட்டிங்க அப்படின்னா அது நாட் போட்டு வச்சுக்கோங்க 2 பக்கமும். அதை கனெக்ட் பண்ணி அதுதான் சென்ட்ரல் லைன் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த சென்டர் லைனை வச்சு அந்த வயரை நான் முடிச்சு போட்டிருக்கதை காட்டுறேன் பாருங்கள். அதுலேருந்து அந்த பக்கம் 3 வரிசை, இந்த பக்கம் 3 வரிசை, அதே மாதிரி 13 முத்து வர்ற மாதிரி வச்சு போட்டுருங்க. போட்டுட்டு 13 பூ வர மாதிரி போட்டாச்சு. இப்போ அதில் என்னென்னா மொத்தம் 7 வரிசை வரும். நடுவில் சென்ட்ரு வரிசையை சேர்த்து மொத்தம் 7 வரிசை வரும். அதுக்கப்புறம் நீங்கள் 13லேருந்து இந்த பக்கம் 1 அந்த பக்கம் 1 குறைச்சிருங்க. குறைச்சிங்கன்னா 11, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 7, இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி ஒரு பக்கம் அப்படி போட்டுட்டிங்கன்னா அடுத்த பக்கமும் அதே மாதிரி 11, அதுக்கப்புறம் 9, அதுக்கப்புறம் 7. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் 7 7ல் வரிசை வந்திருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு கூட அடி அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அடி அந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 போட்டுட்டிங்க, அந்த 7 வரிசை வர மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 3 முத்து விட்டுட்டு 4வது முத்துலேருந்து திரும்ப சுற்று வயிறு வச்சு மூளை திருப்புங்க. மூளை திருப்பணும் அப்படின்னா அது ஒரு ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவோம்ல, நெல்லிக்காய் முடிச்சு அந்த கார்னர் கரெக்டாக வர்றதுக்காக, 4 சைடு கார்னர் கரெக்டாக வர்றதுக்காக நெல்லிக்காய் முடிச்சு வரணும். நெல்லிக்காய் முடிச்சு வர மாதிரி நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். 4 பக்கமும் 7 7 லைன் வந்திருக்கா. இப்போ இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு பேஸ் இப்படி தான் வரும். இந்த பேஸு போட்டு முடித்தாச்சு. முடிச்சுட்டு இதிலருந்து அடுத்து கார்னரில் நெல்லிக்காய் முடிச்சு, ஒவ்வொரு 4 கார்னர்லேயுமே நெல்லிக்காய் முடிச்சு வரும். நெல்லிக்காய் முடிச்சு போட்டோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வர வேண்டியதாக. வந்துட்டு ஒரு 13 வரிசை மேலே உயரம் ஒரு 13 வரிசையோ இல்லை 11 வரிசை 10 வரிசையோ உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு கூடையை சொருகிடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. என்னால் வீடியோ கரெக்டாக கிளியராக எடுக்க முடியல. ஆள் கிடையாது. நானாக எடுத்து நானாக போட்டிருக்கனால நான் முடிஞ்ச அளவு காமிச்சிருக்கேன். நெல்லிக்காய் முடிச்சு தெரியுதா? இந்த மாதிரி தான் வரும். நெல்லிக்காய் முடிச்சு ஃபஸ்ட்டு 3, அடுத்து 2, அடுத்து 1, இதே மாதிரி 4 கார்னருக்கும் ஃபஸ்ட்டு 3, அடுத்து 2, அடுத்து 1, அந்த மாதிரி வரும். ஓகேயா? நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் எடுத்து போடுறேன். அதை பாருங்கள், நான் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 வந்திருக்கா. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் அந்த நடுவில் 2 வரும். அந்த இங்கிட்டு 1 இங்கிட்டு 1 விட்டுட்டு நடுவில் இருக்க வச்சு இந்த சைடு 1 அந்த சைடு 1 வரும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே 1 வரும். அதாவது 3 2 1 இடுக்கு புள்ளின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி போட்டு நம்ம மூளை திருப்பி கொண்டு வரணும். இப்போ ஓரளவு
கூட வந்து கார்னர் திருப்பி மேலே கொண்டு வந்தாச்சு. மேலே ஒரு 3 வருஷம் வரை வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த நெல்லிக்காய் முடிச்சு வந்து 3, 2, 1ன்னு வரும்னு. அது காட்டுறதுக்காக தான் இப்போ நான் வந்து அந்த இடத்துல கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், விரல் வச்சு. இந்த மாதிரி தான் 4 கார்னர்லையுமே வரும். ஓகேயா? மூணு, 2, 1 அப்படின்னு ஒரு முக்கோண ஷேப்பில் வந்து இருக்கும். நான் வந்து கை வச்சு முக்கோண ஷேப் வர மாதிரி காட்டியிருக்கேன். பாருங்கள், இது வந்து பேஸ் போட்டு கொஞ்சம் மேலே கூட ஏறி வந்துருச்சு. நான் இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஓரளவு போட்டு ஒயரம் கொண்டு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த அளவு ஒயரம் கிடச்சிருக்கு. நான் வந்து இதோட போதும்னு நினச்சி நான் ஸ்டாப் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒயரம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் சுற்று வரலாம் அப்படின்னா நீங்கள் 2 வருஷம் சுற்று வர மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு எல்லா பக்கமும் எனக்கு இந்த மாதிரி இந்த அளவு உயரம் போதும் அப்படிங்கிறனால நான் இதோட நிறுத்திட்டு உள்ளே நான் சொருக போகிறேன். இப்போ தெரியுதா, நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்குன்றது தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வரணுன்றதுக்காக தான் அந்த கார்னர் வந்து நெல்லிக்காய் முடிச்சு வர மாதிரி நம்ம வச்சு போடுறோம். இப்போ எனக்கு நீங்கள் கூடையே நல்லா இழுத்து டைட்டாக போடுங்க. அப்போ தான் அது வந்து நீண்ட காலம் உழைக்கும். இல்லைன்னா சீக்கிரமே கூடை வந்து பிஞ்சிரும். அதனால் நீங்கள் போடுறப்ப நல்லா இழுத்து போடுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு நல்லா இழுத்து தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா இழுத்து போட்டு பின்னிட்டு வாங்க. அந்த கார்னர்லாம் அந்த 4 கார்னர்லேயும் அந்த முக்கோண ஷேப்பில் அந்த நெல்லிக்காய் முடிச்சு போட்டிருக்கத இப்போ நான் திரும்பவும் ஒரு தடவை காட்டியிருக்கேன். கூட ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி மேலே சொருகிற கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகும் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் காட்டுறது வந்து அடிப்பகுதி. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேஸ் போடுறோம் இல்லையா, அந்த பேஸ் பகுதி தான் இது. நான் வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து சைடில் வர பகுதி, இந்த சைடு. ஓகேங்களா? அதே மாதிரி 4 சைடும் 2 சைடு வந்து பிங்க் கலரும் 2 சைடு பிங்க்கும் அந்த க்ரே கலரும் சேர்ந்த மாதிரி எனக்கு இந்த கூடை வந்து அமைஞ்சிருக்கு. நான் வந்து இதுக்கு பாக்ஸ் நாட் கைப்பிடி போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஹேண்டில் தான் வரும். அதனால் பாக்ஸ் நாட் வச்சு ஹேண்டில் போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் 6 அடியில் 6 வயர் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு நீங்கள் இந்த பாக்ஸ் நாட் கைப்பிடி போட்டு அதோட ஜாயின் பண்ணிடுங்க கூடையோட. பாக்ஸ் நாட் கைப்பிடி போடுறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பாருங்கள். அது இல்லைன்னா நான் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு அதை மட்டும் தனியாக எடுத்து போடுறேன். எல்லாருமே கூடையோட அட்டாச் பண்ணி வச்சு தான் கைப்பிடியை போடுறாங்க. ஆனால் நான் இது வந்து தனியாக கைப்பிடியை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூடையில் அட்டாச் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கூடையவும் தூக்கிகிட்டே இருக்க வேணாம். நமக்கு ஹேண்டிலை மட்டும் தனியாக போட்டுட்டு கூடையில் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா இது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் உங்களுக்கு இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க.
கைப்பிடி அட்டாச் பண்ணிவிட்டேன். அட்டாச் பண்ணி ஃபைனலாக கூட இந்த மாதிரி தான் வரும். இவ்வளோ ஹைட்டில் நான் முடிச்சிட்டேன். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அகலம் கிடச்சிருக்கு. நிச்சயமாக இது வந்து கோயிலுக்கு அர்ச்சனை கூடையாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நவராத்திரி சமயத்தில் கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் தாராளமாக தேங்காய் பழம், வாழைப்பழம் அந்த மாதிரி வச்சு கோயிலுக்கு நீங்கள் அர்ச்சனைக்கு தேவையான எல்லா பொருளையுமே வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். ஓரளவு நல்லாவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதில் நான் ஏணிப்படி முடித்து வர மாதிரி தான் போட்டிருக்கேன். ஏணிப்படி முடித்து வச்சு போட்டிங்கன்னா அது வந்து சுற்று கடைசியாக வந்து ஈவனாக முடியும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு மேலேயும் ஒரு ஸ்டெப்பு கீழேயும் மாதிரி வராமல் வந்து உங்களுக்கு சுற்றிலும் ஈவனாக ஒரே மாதிரி முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் ஏணிப்படி முடித்து வச்சே ட்ரை பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.